அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நலம் தரும் யோகாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எல்லாருக்குமே டெஸ்க் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. டேபிள் சேர்லேயே உட்காந்துருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் எந்தெந்த வகையான பயிற்சிகள் செய்யலாம், அந்த பயிற்சியில் உங்களுக்கு எந்தெந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக அந்த ஐடி கம்பெனியில் உட்காந்துருக்கிறவங்க, முதுகு வலி வரவங்க, குறிப்பாக L3, L4, L5 டிஸ்க் ப்ராப்ளம் உள்ளவங்க எந்த மாதிரி பண்ணலாம், இடுப்பு வலி இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரி யோகா பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா உங்கள் மெதுவாக உங்களோட முதுகை பின்னாடி இப்படி தள்ளணும். மறுபடியும் மெதுவாக ஃப்ரண்ட்டில் வாங்க. முதுகு நல்லா இப்படி பின்னாடி தள்ளுறோம், அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. முதுகு இப்படி தள்ளுறோம், மறுபடியும் அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. முதுகை அதை மாதிரி உங்களோட சேரில் உங்களோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி டர்ன் பண்ணி பார்க்காதீங்க. இது தவறு. சேர் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுட்டு உங்களுடைய இடுப்பை மட்டும் இப்படி திருப்புங்க. மறுபடியும் சென்டருக்கு வரணும், மறுபடியும் இந்த பக்கம் திருப்பணும். மறுபடியும் சென்டருக்கு வாங்க, மறுபடியும் இந்த பக்கம் திருப்பணும், மறுபடியும் இந்த பக்கம் திருப்பணும். இந்த இடத்துல ஒரு மேஜை இருக்கிற மாதிரி திங்க் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு இதை கொண்டு வரப்போம். இந்த மாதிரி நின்றுட்டு காலுடைய ஹீல் இப்படி மேலே தூக்குறோம், இப்படி இறக்குறோம். ஷூ போட்டிருந்தாலும் பரவாயில்ல, செப்பல் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுடைய ஹீலை தூக்கணும், திரும்பி இறக்குறோம், மறுபடியும் தூக்குறோம், மறுபடியும் இப்படி இறக்குறோம், மறுபடியும் தூக்குறோம், இறக்குறோம். இப்போது பேக்கில் இருக்க காலை மட்டும்தான் தூக்கணும், முன்னாடி இருக்கிற காலையும் தூக்கணும். இப்போ பாருங்கள், மெதுவாக இப்படி தூக்குறோம், இறக்குறோம், தூக்குறோம், இறக்குறோம். மெதுவாக முன்ன இருக்க கால்களையும் இப்படி செய்யும்போது கால் வலின்றது உங்களுக்கு வராது. இப்போ அடுத்தது பேக்கில் தூக்குறோம், கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட். இந்த பயிற்சியை ஷூ போட்டிருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம், தவறே கிடையாது. காஃப் மசில் பெயின் இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியை மறக்காத செய்யுங்க. உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இதை செய்யலாம். அது மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் டெஸ்கில் இருக்கும்போது அந்த டெஸ்க்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பயிற்சிகள் செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். கைகள் எப்படி உங்களோட டெஸ்கில் வச்சுட்டு மெதுவாக அப்படி கால் தூக்கணும், இறக்கணும். மறுபடியும் அந்த மாதிரி இந்த கால் தூக்கணும், இறக்கணும், இந்த கால் தூக்கணும், இறக்கணும், இந்த கால் தூக்கணும், இறக்கணும். அது மாதிரி உங்களுடைய கால்களை பின்னாடி இப்படி மடக்கி இப்படி பிடிக்கணும், மறுபடியும் இப்படி இறக்கணும், மறுபடியும் அந்த மாதிரி இந்த காலை பின்னாடி இப்படி பிடிக்கணும், இப்படி இறக்கணும், பின்னாடி இப்படி பிடிக்கணும், இப்படி இறக்கணும். உங்களோட சேர்கள் இப்படி பிடிச்சிட்டு உங்களால் முடிந்தவரை இப்படி மறுபடியும் மேலே, முடிந்தவரை கீழே குனியணும், மேலே. இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து, உங்களோட ஆஃபீஸ் சேர்லேருந்து நீங்கள் ஷூ போட்டுட்டு ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். காஃப் மசிலுக்கு பார்த்தோம், முதுகுக்கு L3, L4, L5 டிஸ்க்கு எப்படி பின்னாடி குனியணும், எப்படி ஃப்ரண்ட்டில் வரணுன்றதை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் டெஸ்க் ஜாப் பார்க்குறீங்கன்னா அந்த டெஸ்க்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் யோகா பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.